நான் பாவம் செய்யாமல் வாழ்கிறேன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது, இனிமேலும் சொல்ல மாட்டேன். நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும். நான் மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனைவருமே பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சகோதரர் லெனின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே தான் இருப்போம் என்று சொல்கிறார். அவர் ஒரு கிருபையை பற்றி பிரசங்கிக்கிற ஒரு ஊழியர் என்று நான் பொதுவாக அறிந்திருக்கிறேன். அதாவது எதிர்காலத்தில் நாம் செய்யப்போகிற பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் என்பது அவருடைய உபதேசம். அதில் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி ஒரு பூரணமான ஒரு பலி. அது கடந்த கால பாவத்தை மட்டுமல்ல, அது நிகழ்கால பாவங்களையும் எதிர்கால பாவங்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதை குறித்து சொல்லும் பொழுது பலர் இவங்கெல்லாம் கிருபையின் உபதேசிகள் என்று இப்படிப்பட்டவர்களை கூறுகிறார்கள். மற்றவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களாக, அதாவது நீ பாவம் செய்யாதே என்று கண்டித்து போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதம் உண்மையாக கிருபையை பற்றி நாம் அறிந்திருந்தால் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் வேதத்திலிருந்து வாசிக்கும்படி விரும்புகிறேன். உண்மையாக கிருபையை பற்றி சரியாக அறிந்திருந்தால் எது சரியான உபதேசம் என்பதை ரோமர் 6:1-2 சொல்லுது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று பவுல் சொல்கிறார். அப்படின்னா பவுல் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, எப்படி பாவம் செய்ய முடியும் என்று கேட்கிறார், எப்படி பிழைப்போம் என்று சொல்கிறார். எனவே இந்த கிருபையின் உபதேசத்தில் இருக்கக்கூடிய தவறாக மற்றவர்கள் சொல்லும் காரியம் எங்கே வருதுன்னா, இப்போ சகோதரர் லெனின் நான் பாவம் செய்து கொண்டே தான் இருப்பேன் என்று சொல்வது அவர் கிருபையை பற்றி உபதேசிக்கும் அந்த உபதேசத்தை அது கேள்விக்குரியதாக மாற்றுகிறது. ஏனென்றால் உண்மையான கிருபையை பற்றி நாம் பேசுவோம் என்றால் எதிர்காலத்தில் தேவன் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்வது மட்டும் கிருபை அல்ல. ஆனால் வேதம் ரோமர் 6:15 சொல்லுது, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே என்று சொல்லிவிட்டு 14வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எனவே உண்மையான கிருபையை பற்றி பேசுகிறவர்கள் எதிர்கால பாவம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், எதிர்காலத்தில் நீ செய்யக்கூடிய பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் அப்படி சொல்லிவிடாதீர்கள், சொன்னால் அதிகமாக அவர்கள் பாவம் செய்வார்கள் என்கின்ற ஒரு கூற்றை அவர்கள் சொல்வது அது முற்றிலும் மடமையானது. அதே போல எதிர்கால பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு, நான் கிருபையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நான் பாவம் செய்து கொண்டுதான் இருப்பேன், சாகும் வரைக்கும் பாவம் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று உபதேசிப்பது அந்த கிருபையை மட்டுப்படுத்துவது இல்லாவிட்டால் கிருபையை குறித்து சரியான வெளிச்சம் இல்லை. கிருபையை எதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால் பாவத்தை மேற்கொள்வதற்காக கொடுக்கிறார். எனவே இந்த காணொளியில் அவர் சொன்ன அந்த காணொளியில் நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்வது கர்த்தருக்குள் கிருபை பற்றி நீங்கள் சரியாக போதிப்பீர்கள் என்றால் அது சரியானதல்ல என்று நான் அதை கண்டித்து இந்த நேரத்தில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்கிறது இல்லையா என்ற கேள்வியை கேட்டால், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அவர்கள் பாவம் செய்கிறார்கள்? அவர்களுக்கு தேவையான உபதேசம் ரோமர் 6:7-8 பெற்றிருப்பார்கள் என்றால், அந்த உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை அவர்கள் விசுவாசித்திருப்பார்கள் என்றால், உதாரணத்திற்கு ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறியப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிதல் என்பது எங்கே வர வேண்டும்? நான் என்னுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்கிற அறிதல் எனக்குள் வந்தால், நான் 11வது வசனம் 6:11 சொல்லப்பட்டபடியே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்பொழுது சகோதரர் அவர்கள் சொன்னது, நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லும் பொழுது
அதன் மூலமாக அவர் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி தன்னுடைய மனதை அவர் மறுரூபமாக்காமல் இன்னும் பாவத்திற்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டிருப்பதினால் இப்படிப்பட்ட உபதேசத்தை அவர் கொடுக்கிறார் என்பதை நான் அறிவிக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் நம்முடைய மனதில் நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இப்பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று வாழும்படி உயிரோடு இருக்கிறேன் என்கின்ற வெளிச்சத்தை நாம் பெற்று அதை நம்முடைய மனதிற்குள்ளாக தேவன் அதை நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தினால், நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுரூபப்பட்டால் நம்முடைய வாழ்வு தேவனுடைய உயிர்த்தெழுதலில் இயங்க ஆரம்பிக்கும். தேவனுடைய உயிர்த்தெழுதலில் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்முடைய வாழ்வுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. எனவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிரோடு கூட எழுந்து நம்மையும் அவரோடு மரிக்க வைத்து உயிரோடு கூட எழுப்பினது தொடர்ந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல, நாம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவர்களாக கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்துவது, இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அதை அனுபவிப்பதற்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த சத்தியத்தை நாம் எப்படி அதை நம்முடைய வாழ்வில் விசுவாசிக்க வேண்டும் என்பது ஒரு உபதேசம். அதாவது சப்ஜெக்டிவ் ஃபெய்த், அப்ஜெக்டிவ் ஃபெய்த் என்று சொல்வார். அப்ஜெக்டிவ் ஃபெய்த் என்றால் என்னவென்றால் அப்ஜெக்டிவ் ட்ரூத், கிறிஸ்துவுக்குள் நமக்கு செய்யப்பட்டு விட்டது ஒன்று, ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இன்னும் அது வரவில்லை என்றால் அது சப்ஜெக்டிவ் ட்ரூத்தாக எனக்குள் இன்னும் வரவில்லை. அது எப்படி வருவது என்பதை குறித்து நாம் தனியாக பேசலாம். ஆனால் மொத்தத்தில் பிரதர் அவர்கள் சொன்னது மிகவும் தவறான காரியம். தொடர்ந்து பாவத்தில் தான் நாம் இருப்போம், செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்வது உண்மையான கிருபையை குறித்து பேசுவதாகாது. அடுத்தது, எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இப்படி பேசினால் ஜனங்கள் கிருபையை குறித்து உபதேசிக்கிறவர்களை குறித்து தவறான எண்ணங்களுக்குள் வருவதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீர்கள் என்பதை தாழ்மையோடு இந்த காணொளி மூலமாக நான் தெரிவிக்கும்படி விரும்புகிறேன். ஆமேன்.